இதுல 5 விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம பார்க்கக்கூடியது நோனி. நோனிங்கிறது நுணாக்காய், நுணாப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழ வகை. இன்ஃபேக்ட் இதுல இருக்கக்கூடிய ஜெரோனின் அப்படிங்கிற முக்கியமான ஒரு பொருள் ப்ரீகர்சர் ஃபார்ம்ல இருக்கும். நம்ம உடம்புக்குள்ள போன உடனே அந்த ப்ரோ ஜெரோனின் அப்படிங்கிறது நம்ம உடல் ஜெரோனினா கன்வெர்ட் பண்ணும். இந்த ஜெரோனினோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த செல்களோட கதவுகளை திறந்து விடணும். நம்ம என்னதான் உணவு எடுத்துக்கிட்டாலும் அந்த ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக செல்ல போகணும் அப்படின்னா செல்களோட கதவுகள் திறக்கப்படணும். அந்த வேலையை செய்யக்கூடியதான் நோனி. நோனில எத்தனை விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நோனி ஒரு பெஸ்ட் டைஜஸ்டிவ் என்சைம், செரிமான சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை நோனில இருக்கு. புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை நோனில இருக்கு. அதே போல புற்றுநோய் பாதிப்புல இருக்கிறவங்களுக்கு அதனால ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் வராமல் தடுக்கக்கூடியது நோனி. நோனி ஒரு நல்ல கிருமி நாசினி. வயிறு குடல்ல இருக்கக்கூடிய பூச்சிகள், புழுக்கள், கிருமிகள் இதெல்லாமே அழிக்கக்கூடிய சக்தி உண்டு. நோனி ஒரு நல்ல வலி நிவாரணி. வலி தாங்கக்கூடிய சக்தியை நோனி அதிகப்படுத்தும். அதே போல நோனி இருக்கிறதுனால நல்ல தூக்கம் கிடைக்கும். நோனி எடுக்கிறதுனால ரத்தத்துல சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தும். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க நோனி எடுக்கலாம். ரத்தத்துல கெட்ட கொழுப்பை அழிச்சு நல்ல கொழுப்பை அதிகமாக்கிறதுனால இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்களும் நோனி எடுக்கலாம். நோனி இருக்கிறதுனால மன அழுத்தத்தை குறைக்க முடியும். அதே போல நோனி இருக்கிறதுனால பிளட் கிளாட்டிங் ஏற்படாமல் தடுக்கலாம். ரத்த குழாய்களை திடீர்னு பிளட் கிளாட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ரோக் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது வராமல் தடுக்கக்கூடியது நோனி. நோனி ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் வெறும் வயிற்றுல